வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஃபவுண்டர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ் பார்ட் 3 பார்க்க போகிறோம். நம்ம கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் சேனலை பொறுத்த வரைக்கும் யூஜி டிஆர்பி அண்ட் பிஜி டிஆர்பிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃபவுண்டர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸோட லிஸ்ட் வந்து நம்ம சேனலில் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் 2 வீடியோ வந்து போட்டிருக்கோம். 10 மினிட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து லிஸ்ட் ஆஃப் ஃபாதர்ஸ் அண்ட் ஃபவுண்டர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பார்ட் 3 பார்க்க போகிறோம். ஸோ இதோட இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஸ்ட்னு சொல்லலாம். நம்ம வந்து ஒரு கிஸ்ட் எடுத்திருக்கோம். ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் சாஸ்டர்லேருந்து ப்ரெசன்ட் ஏஜ் வரைக்கும் நம்ம வந்து முக்கியமான ஃபாதர்ஸ் அண்ட் ஃபவுண்டர்ஸை வந்து ஏற்கனவே படித்ததை திரும்ப ரீகால் பண்ணிக்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் எழுதியிருந்தேன். அதை வந்து ஒரு 3 பார்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னுமே இதுக்குள்ள ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் இதை பற்றி வீடியோஸ் வந்து அப்டேட்டடாக வந்துட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இந்த டைப்ஸ் ஆஃப் போயம்ஸ், எத்தனை லைன்ஸ் இருந்தால் எந்தெந்த போயம், அதுக்கு என்னென்ன நேம்ஸு, இந்த மாதிரிலாம் நான் கொடுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். ஸோ நிறைய பேர் பிஜிடிஆர்பிக்கு கைட் பண்ணுங்க அப்படின்ற பாயிண்ட்ல தான் கேட்டிருக்கீங்க. ஸோ ஏற்கனவே நான் வீடியோவில் சொன்ன மாதிரி பிஜிடிஆர்பி தான் ரொம்ப ஈஸியான எக்ஸாம். அதாவது ஈஸி அப்படின்ற மீன் என்னன்னா கஷ்டப்படாமல் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நம்ம வந்து நம்மளோட ஒரே கோல் லிட்ரேச்சரை தரவு பண்ணோம்னா நம்ம வி ஹாவ் காட் த ஜாப் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரலிசம் அசோசியேட்டட் வித் ஃபெர்டினாண்ட் டி சாஷர், ஆம்பிகியூட்டி அசோசியேட்டட் வித் வில்லியம் எம்சன், ஆர்கிடைப் அசோசியேட்டட் வித் நார்த்ராம் ஃபைவ், லேடி ஆஃப் த கிறிஸ்ட் காலேஜ்ங்கிறது ஜான் மில்டன், பொயட் ஆஃப் த டெவில்ஸ் பார்ட்டி அப்படிங்கிறது ஜான் மில்டன், மாஸ்டர் ஆஃப் த கிராண்ட் ஸ்டைல் அப்படிங்கிறது ஜான் மில்டன். ஏன் அதை சொல்றோம் அப்படின்னா பாரடைஸ் லாஸ்ட்ல கிட்டத்தட்ட 12-13 வால்யூம்ஸ் வரும். வேர்ஸ் வந்து 12,000 வேர்ஸ், அதாவது லைன்ஸ் அப்படின்னு சொல்றது வரும். ஸோ மாஸ்டர் ஆஃப் கிராண்ட் ஸ்டைல், பாரடைஸ் லாஸ்டா இருக்கட்டும், பாரடைஸ் ரீகெயினா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஜான் மில்டனோடது. ஸோ மார்க் ஹீரோயிக் போயட் ஆஃப் த லாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அலெக்சாண்டர் ப்ரோப், ஓபிஎம் ஈட்டர் சென்ட் கூல்ரிட்ஜ், எஸ்டி கூல்ரிட்ஜ் அப்படிங்கிறவங்க என்னன்னா அவர் கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால அந்த ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டதுனால அவருக்கு ஓபிஎம் ஈட்டர் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. லேக் போயட், லேக்குங்கிற ஏரியாலேருந்து ஒன்றா சேர்ந்து ஒரே பீரியடில் எழுதினவங்க தான் வேர்ல்ட்ஸ்வர்த், எஸ்டி கூல்ரிட்ஜ் அண்ட் ராபர்ட் சர்தே அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொயட் ஆஃப் சூப்பர் நேச்சுரலிசம் எஸ்டி கூல்ரிட்ஜ். ஸோ குப்லா கான் அப்படின்ற போயம்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் நேச்சுரலிசம், அதாவது அந்த மெத்தடுக்கு வேறு மாதிரி வரும். இப்போ நம்ம புது என்ன சூப்பர் நேச்சுரல்னா உங்களுக்கு என்னென்னா நேச்சுரல் இல்லாத எலிமெண்ட்ஸ், கோஸ்ட்டு அந்த மாதிரி எலிமெண்ட்லாம் உள்ளே கொண்டு வர்றது, அப்புறம் ஓவர் ஃபேண்டசி அண்ட் இமேஜினேஷன் இதெல்லாம் கொண்டு வர்றதா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கூல்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து ஸ்ட்ரக்சரலிசம் அப்படிங்கிறது வந்து நமக்கு அசோசியேட் ஃபெர்டினாண்ட் டி சாஷர் அவர் ரொம்ப கிரிட்டிக்ஸில் நிறைய மெத்தட்ஸை வெளியில் போட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆம்பிகியூட்டி லிட்ரரி கிரிட்டிக், ஆர்கிடைப்பல் லிட்ரரி கிரிட்டிசிசம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது நார்த்ராம் ஃபயர். அடுத்து லேடி ஆஃப் த கிறிஸ்ட் காலேஜ் ஜான் மில்டன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. பொயட்ஸ் ஆஃப் த டெவில்ஸ் பார்ட்டி, ஸோ அவங்க எல்லாமே ஆர்குமெண்டேட்டிவ் அப்படிங்கிறதுல வரும், அதனால் அவங்க ஜான் மில்டன். அடுத்து வர்ஷிப் ஆஃப் நேச்சர், நேச்சருக்கு வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்துக்கு நேச்சரோட அதிகமான கோஆர்டினேட் பண்ண பாயிண்ட்ஸ் வரும். வேர்ட்ஸ்வர்த் வந்து பார்த்தீங்கன்னா வர்ஷிப் ஆஃப் நேச்சர், நேச்சர் வர்ஷிப், ஹை ப்ரீஸ்ட் ஆஃப் நேச்சர், ஸோ கும்பிடுறவர்னு நம்ம சொல்கிறாங்க. அடுத்து நமக்கு பூசாரி, அதாவது நம்ம ப்ரீஸ்ட் அப்படின்னா என்னது, நேச்சரை வந்து ஆராதிக்கிறவர் அப்படின்னு சொல்லலாம், வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். பொயட் ஆஃப் நேச்சர்னா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். அடுத்து பொயட் ஆஃப் சூப்பர் நேச்சுரலிசம் சென்ட் கூல்ரிட்ஜ், த ரிபல் போயட் லார்ட் பைரன், த ரெவல்யூஷனரி போயட் பிபி ஷெல்லி. ஸோ பிபி ஷெல்லி வந்து காலேஜில் படிக்கும்போது பெரிய ரெவல்யூஷனரி ஏற்படுத்தினவர் அப்படின்னு சொல்லலாம் அந்த டைமில் இருந்த லிட்ரேச்சர் பீரியடில். மிஸ்டிக் போயட்னா வில்லியம் பிளேக்கு. அடுத்து செமிலியன் போயட் அப்படின்னா ஜான் கீட்ஸ். த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த விக்டோரியன் எரா லார்ட் ஆல்ஃப்ரட் டென்னிசன். அவர் வந்து சாசருக்கு அடுத்தடுத்து ராபர்ட் ப்ரௌனிங், அடுத்து பார்த்தீங்கன்னா பொயட் லாரைட்னு சொல்லுவாங்க இல்லையா, அரசவை கவிஞர், அதில் இருந்திருக்காரு. ஸோ லார்ட் ஆல்ஃப்ரட் டென்னிசன். அடுத்து ஆன்டி ரொமான்டிக் இன் ரொமான்டிக் ஏஜ். ரொமான்டிக் ஏஜ் அப்படிங்கும்போது அதில் வந்து ஆன்டி ரொமான்டிக் அப்படின்னா என்னென்னா, ஸோ ரொமான்டிக் ஏஜில் வந்து போயட்ஸு நேச்சர் அதை மட்டும் அதை எக்ஸ்ட்ராக்ஸரேட் பண்ணி எழுதுறது. ஆனால் ஜான் ஏஸ்டன் வந்து டொமஸ்டிக் நாவலோட ஃபாதர்னு சொல்லுவாங்க ஜேன் ஆஸ்டனை. ஏன்னா எம்மா அந்த மாதிரியான ஒரு
இது வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. உதரிங் ஹைட்ஸ் எல்லாம் அந்த டொமஸ்டிக் நாவல்ஸில் வரும். பட் எம்மா வந்து ஜேன் ஆஸ்டனோட ஓன் கிரியேஷன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிராமர் லிண்ட்லே முர்ரே. ஸோ ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் டிக்ஷனரி, அதான் ஏற்கனவே லாஸ்ட்டில் வந்து நம்ம லெக்சிகோகிராஃபர்னு கொடுத்துருப்போம், அதில் வந்து சாமுவேல் ஜான்சன் வருவாங்க. ஸோ ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிராமர் அப்படிங்கிறது வந்து லிண்ட்லே முர்ரே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வேறு முக்கியமான பாயிண்ட்டு ரிபல் போயிட்டு, ரிபல் அப்படின்னா போராளி அப்படிங்கிறது லார்ட் பைரன் தான் வரும். அதே நேரத்தில் வந்து ரெவல்யூஷனரி போயட் அப்படிங்கிறது வந்துட்டு பிபி ஷெல்லி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ் நாவல். ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ், ஸோ ட்ராமட்டிக் மோனோலாகுக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ், அவங்களுக்குள்ளேயே நினைக்கிற மாதிரி. ஸோ ஜேம்ஸ் ஜாய்ஸ். ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் மிஸ்ட்ரி பிளே வந்து உங்களுக்கு மிஸ்டிக்கல் எலிமெண்ட் இன்வால்வ் ஆகிறது. எட்கர் ஆலன் போ, ஃபேண்டசின்னு சொல்லலாம். ஸோ பொயட் ஆஃப் டெரர் ராபர்ட் ஃப்ரோஸ்ட். த ஃபாதர் ஆஃப் ஹியூமனிசம் ஃப்ரான்சிஸ்கோ பெட்ராச். த எஸ்ஸே ஆஃப் சார்ல்ஸ் லாம்ப். எஸ்ஸே ஆஃப் ஃபெயிலியர், நான் இதை கிளாரிஃபை பண்ணுறேன், ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ எஸ்ஸேஸ் ஆஃப் இலியாங்கிறது வந்து சார்ல்ஸ் லாம்ப். த செனெக்கா ஆஃப் அமெரிக்கா. செனெக்கா அப்படின்னா அமெரிக்காவோட செனட் மெம்பர் அப்படிங்கிறது ராஃப் வால்டோ எமர்சன். மாஸ்டர்ஸ் ஆஃப் ஹீரோயிக் கப்லெட் ஜான் ரைடன் அண்ட் போப். ஹீரோயிக் கப்லெட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது ஜான் ரைடன் அண்ட் போப். எஸ்ஸேஸ் ஆஃப் இலியா சார்ல்ஸ் லாம்ப். எக்ஸ்கியூஸ் மீ. எபிக் போயட் ஹோமர். ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ஒன் ஆக்ட் பிளே சாமுவேல் ஜான்சன். ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் லிட்ரேச்சர் வந்து மார்க் ட்வைன். இன்ட்ரடியூசர் ஆஃப் சானட் இன் இங்கிலீஷ் வந்து வியார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து ஃபாதர் ஆஃப் ஹியூமனிசம் அப்படிங்கிறது பெட்ராச், ஃப்ரான்சிஸ்கோ பெட்ராச். ஸோ பெட்ராச்சும் உங்களுக்கு பொக்காஷியோவும் தான் சாசரோட இன்ஃப்ளூயன்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெஞ்சுலேருந்து அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர்ஸ் ஆஃப் ஹீரோயிக் கப்லெட் அப்படிங்கிறது. இப்போ இந்த கப்லெட் அப்படின்னா என்ன மாதிரி ஸ்டான்ஸாக இருக்கும், டர்ஸா ரைமா அப்படின்னா எப்படி இருக்கும், அதுக்கு குவாட்ரைன்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கும், சானட்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அடுத்து பார்த்தோன்னா இதில் முக்கியமான இது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் லிட்ரேச்சர். ஸோ ஒரு லிட்ரேச்சரே நமக்கு 6th யூனிட் பார்த்திங்கன்னா அமெரிக்கன் லிட்ரேச்சரோட ஹிஸ்ட்ரி இருக்கும். அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் ட்வைன். அவரோடது வந்து நமக்கு அட்வென்ச்சர் ஆஃப் டாம் சாயர்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரியான நிறைய ஃபேண்டசி ஸ்டோரிஸ் வந்து அவர் தான் கொடுத்துருப்பாரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டச் ஸ்டோன் மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணது மேத்யூ அர்னால்டு. ஸோ ஒரு ஸ்டோனை டச் பண்ணி எப்படி வந்து நம்ம இப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோமோ அது மாதிரி குட் போயட் பேட் போயட்ரி, குட் போயட்ரியை வச்சு இப்போ இருக்கிற போயட்ரி குட்டாக பேடான்னு கண்டுபிடிக்கிறது கிரிட்டிசிசத்தில் வரும். த 4 மீனிங்ஸ் ஆஃப் ஆம்பகுட்டி ஐஏ ரிச்சர்ட்ஸ். கிரிட்டிக் இஸ் த வேர்ட் டிரைவ்ட் ஃப்ரம் கிரைட்டுங்கிறது க்ரீக் வேர்டு, மீனிங் வந்து டு ஜட்ஜ். பிளாட்டோ இன்ட்ரடியூஸ் இமிட்டேஷன். ஸோ இமிட்டேஷனும் அதே டச் ஸ்டோன் மெத்தட் தான், ஆனால் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதை இன்ட்ரடியூஸ் பண்ணது பிளாட்டோ. ஸோ அரிஸ்டாட்டில் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட் ஆஃப் பிளாட்டோ. பிளாட்டோ இஸ் த ஸ்டூடெண்ட் ஆஃப் சாக்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 3 பேருமே பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், சாக்ரேட்ஸ் வந்து க்ரீக் ஃபிலாசபி அப்படிங்கிறது. ஃபிலாசபி அப்படிங்கிறத லிட்ரேச்சருக்குள்ளே கொண்டு வந்ததில் பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் அண்டு சாக்ரேட்ஸுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குவிண்டிலான், டான் குவிக்சாட் இதெல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. யூஜிடிஆர்பியில் கொடுத்துருக்காங்க. ஸோ பிஜிடிஆர்பியில் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு லிட்ரரி கிரிட்டிசிசத்தில் பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், அடுத்து மேத்யூ அர்னால்டு இந்த லைனில் தான் வரும். இப்போ வந்து கிரிட்டிசிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே இப்போ இன்றைக்கி ப்ரெசண்ட்டில் வரைக்கும் நிறைய கிரிட்டிசிசம் கிரிட்டிக்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இதில் முக்கியமான கிரிட்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்ரம் ஃப்ரையர், அதுக்கப்புறம் ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. இப்போ வரைக்குமே நம்மளே ஒரு விஷயத்தை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது மித்திக்கல், அதாவது மைத்தாலஜின்னு சொல்லுவோம். ஆர்கிடைப்பல் இப்படி இருந்தால் இதுதான் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம். ஸோ ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், அப்ரோச்சஸ் இன் கிரிட்டிசிசம்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம், ஈகோ கிரிட்டிசிசம், ஹிஸ்டாரிக்கல்
கிரிட்டிசிசம் இதெல்லாம் பற்றி தனித்தனி வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் தான். ஸோ இப்போ நிறைய புதுசாக சப்ஸ்கிரைபர் ஸ்பீச் டிஆர்பிக்கு கேட்டிருந்திருக்கேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை பாருங்கள். ஸோ இன்னும் ஃபாதர்ஸ் அண்ட் ஃபவுண்டர்ஸ் ப்ரெசன்ட் ஏஜ் வரைக்குமே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸ்டே டியூன்ட், ஒர்க்கிங் ஆன் இட் டூ. ஈஸி ஆக்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஈஸியாக எடுக்கிறதுக்காக என்னோட நோட்ஸ் எல்லாமே ஹேண்ட் ரிட்டன், அதுலேருந்து எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் திஸ்